பொதுமக்களின் வயிறு நிரம்புவதற்கு மாபெரும் புரட்சி செய்தவர் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை தரமணியில் உள்ள MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு நூற்றாண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வறுமை ஒழிப்பை தனது குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டவர் MS சுவாமிநாதன் என்று புகழாரம் சூட்டினார். இந்திய பசுமை புரட்சி தந்தை என்று உலகமே அவர் அழைத்தாலும் நமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றோருடைய குரலாகவும் எளிமையின் உருவமாகவும் அவர் இருந்தார். தான் கொண்ட அறிவை, தான் கற்ற அறிவியலை மக்களோட பசியை போக்க பயன்படுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் MS சுவாமிநாதன் அவர்கள். தற்போது உலகமே பேசிக் கொண்டிருக்கும் காலநிலை மாற்றம் குறித்து 50 ஆண்டுகளுக்கு முன்பே MS சுவாமிநாதன் பேசியதாக அவர் குறிப்பிட்டார். மண்ணுயிர் காக்கும் அரசின் முயற்சிக்கு அறிவியலாளர்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். திமுக உடனான கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரை கூட்டங்களில் தொடர்ந்து பேசி வருகிறார். அதே சமயம் கரூரில் செந்தில் பாலாஜியை விமர்சித்து காங்கிரஸ் MP ஜோதிமணி தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையுடன் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை மற்றும் ஜோதிமணி திமுக உடனான கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். அந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கோம். அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். மேலும் தொகுதியில் உள்ள பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். அண்ணா, MGR ஆகியோரை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார். சீப ஆதித்தனாரின் 121வது பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் MGRஐ சனியன் என்று சீமான் கூறியதற்கு பதிலளித்தார். மறைந்த தலைவர்களை பற்றி விமர்சனம் செய்யும் போது எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதுக்கு எவ்வளவு பேர் வாங்கி கட்டியிருக்காங்கன்னு தெரியும். சனியில் எத்தனையோ இது இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா சனியும் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம்னா சீமான் தான். அவர் வீணா மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசினால் எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும். இதனிடையே அண்ணாவை குறை சொல்வது ஏற்கத்தக்கது அல்ல என்று சீமானுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் தாயின் தலைமகன், ஜனநாயகத்தினுடைய ஒளிவிளக்காக திகழ்ந்தவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த தலைவர்கள் என்றைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் உரியவர்கள். அவர்களை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ ஏற்கத்தக்கது அல்ல. இந்நிலையில் அண்ணா, MGR ஆகியோரை சீமான் விமர்சிக்கவில்லை என்றும் அவர் சனியன்கள் என குறிப்பிட்டது இரு திராவிட கட்சிகளைத்தான் என்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக் விளக்கமளித்துள்ளார். தாங்கள் சொல்லாததை சொன்னதாக திரித்து அற்ப அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கியதற்கு டெல்லியில் இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம்தான் காரணம் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் MLA பார்த்திபன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பல்வேறு பொய்களை பேசி வருவதாக விமர்சித்தார். துரோகம் செய்தது பழனிசாமி. அன்றைக்கு அவர் பார்த்திபன் 18 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒருவர். அவர் போய் அவர்கிட்ட கேட்டப்ப என்னங்க சொன்னார், உங்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்க, என்ன உங்கள்கிட்ட நீங்க போய் எதுக்கு என்ன நீக்கிறாங்கன்னு கேட்டீங்களா? அதுக்கு மேல இருந்து தாடிக்கார் நீக்கி சொல்றாரு அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. டெல்லியோடைய பிரஷர் அவரை கட்சியை விட்டு நீக்குங்கன்னு சொல்றாங்கன்னு அவர் சொல்லிருக்காரு. அது உண்மையா பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியாது. இவங்கள்ட்ட சொன்னதை அவர் சொல்றாரு. இரட்டை இலை சின்னத்தை பலவீனப்படுத்தும் பணியில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார்.
கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி அரசின் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்டது அல்ல என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு, இது உங்க சாதனை. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்ல அடிப்படை வசதிகள் இல்லாமல், அதிலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, வேலையாட்கள் பற்றாக்குறை, வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்துவது, ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பது குழந்தைகளுக்கு, பள்ளிகளிலேயே ஜாதி ரீதியான மோதல்கள் மாணவர்களுக்கு இடையில, இதையும் கல்வியில் சிறந்த மாநிலத்தில் சேர்த்துக்குவாங்களா அவங்க? அப்ப இதெல்லாம் அவங்களோட டெபினேஷன்ல வராதா? இது மக்களை ஏமாற்றுறதுக்காக நாடகத்துல கொஞ்சம் சினிமாக்காரங்கன்னா மரியாதை குறைச்சலா சொல்லல, துறைக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை கூப்பிட்டு நீங்க விளம்பரத்துக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாடகத்தினோட அந்த போடுற மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டே வருது திமுக கவர்மெண்ட். இது எங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல. இன்னைக்கு இந்த குழந்தைங்கலாம் சாதனை படிச்சிருக்கு. அடுத்த வர பேட்ச், அடுத்த குழந்தைங்க, இவங்களோட அக்கா, இவங்களோட தம்பி, இவங்களோட தங்கை, நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் வர வேண்டும் என்பதை உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது நடந்திருக்கின்றது.